கற்பகம், அடிக்கடி வர்ற அப்படியே கதையை கேட்டு போயிடுற. என் கண்ணை ஒத்துப்பாரு, அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு. அது ஊருக்கு சொல்ற கதை இல்ல, உனக்கு மட்டும் சொல்ற ரகசிய கதை. அந்த கதை என்னன்னு உனக்கு புரியுதா? அது உனக்கு மட்டும்தான் புரியணும், எனக்கு மட்டும்தான் தெரியணும். நீ வாயாலதான் சொல்லணும் இல்ல, கண்ணால ஜாட கட்டாலே போதும். என்னாச்சு? கண்ணுல தூசி விழுந்துருச்சு. கொஞ்சம் ஊதி விடட்டா? வேணாம், சரியாயிடுச்சு. கற்பகம், நான் ஏன் உன் கண்ணையே ஒத்து பாக்குறேன் தெரியுமா? தெரியலையே. ஐயோ, இதுக்குத்தான் சினிமா நிறைய பாக்கணுங்கிறது. நீ தில்லான மாம்பழம் படம் பார்த்திருந்தீங்கன்னா உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அந்த படத்துல நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் ஒரு பார்வை பாப்பாரு, அவர் மனசுல இருக்கிறத அவர் கண்ணு பேசும். அதே மாதிரி நாட்டிய பேர்ல பத்மினி ஒரு பார்வை பாப்பாங்க, அவங்க மனசு இருக்கிறத அவன் கண்ணு பேசும். இப்ப நீ என் கண்ணை பாரு. என் கண்ணு ஏதாவது பேசுதா? எங்க அப்பா கண்ணை பார்த்தா பயமா இருக்கும், எங்க அம்மா கண்ணை பார்த்தா பாவமா இருக்கும். ஆனா உங்க கண்ணை பார்த்தா ஏதோ ஒண்ணு தெரியுது. ஆனா என்ன ஆனா உனக்கு பாடமா படிக்கிற? சீக்கிரம் சொல்லுவில்ல. எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்தது வேத்தாள் கண்ணை இவ்வளவு கிட்டத்துல உத்து பாக்குறது இதான் முதல் தடவை. அதான் தடுமாறுது. அன்னைக்கு கண்ணத்துல தொட்டு பேசும்போது கூசல, இன்னைக்கு கண்ணால தொட்டு பேசும்போது கூசுது. கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். முழுசா சொல்றதுக்குள்ள பெல் அடிச்சிட்டாங்களே. கதைக்குத்தான் இட வேலைனா காதலுக்கும் இட வேலை. டேய், தம்பி என்ன யோசனை பண்ணுது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி அண்ணா. யார் அண்ணன்னு சொன்ன? உங்களை தான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரட்ட தலை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? தேங்காய் மட்டும் தலையா போடா. தம்பி, நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லன்னு அந்த பொண்ணை பார்த்தா அப்புறம் தெரியலையோ. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா? பொண்ணுனா அப்படி இப்படிமா தான் இருப்பான். நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பார், நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு. கொடுத்துட்டா உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னா காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ கிள்ளிப்பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சலுக்கு சொல்லுங்க. ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடா அந்த பக்கம். பாத்தியா ஐடியாவை? பச்சை கலர்ல ட்ரவுசர் போட்டு கொச்சியா ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. பார், உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. ஏன்பா, இவ இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா. சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. வியாதினே. போடா போடா. பாரு, ஓட முடியுதா பாரு பண்ணி. பாரு, நான் சொல்ற மாதிரி செய். இப்போ அண்ணா. அண்ணன் என்ன கூப்பிடாதா? ஏங்க அடடே, பின்னால வந்துட்டீங்களா? நான் முன்னால வரீங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இங்க நிக்கிறீங்க? ஒரு நேர்த்தி கடன். யாருக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். என் கையில என்ன வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. வாழலையில மல்லிப்பூ சுத்தி வச்சிருக்கீங்க. எப்படி தெரியும்? ஏங்க, உங்க பின்னால இருந்து தானங்க வந்தேன். இந்த பூவுல ஒரு பெரிய விசேஷமா இருக்குங்க. என்னது? இத வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை சீக்கிரமே கிடைக்கும்ன்றது ஐதீகம். யார் சொன்னது? என் கூட இந்த சாமியார் பசங்க இருக்காங்க, அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த பூவை நீங்க எப்படி வச்சுக்க போறீங்களோ அதுல தாங்க என் எதிர்காலமே இருக்கு. இந்தாங்க. எங்க போற? அவங்க என்ன செய்யறான்னு பாக்கத்தான். இப்ப நானும் அதான பாக்க போறேன். நீ போய் என்ன பண்ண போற? பாத்துன்னு சொல்ல மாட்டேனா? பின்னால் வாடா. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சுக்கிட்டா என்ன விரும்புற அர்த்தம்னு சொன்னாங்க.
நீங்க சாமிக்கு வச்சிட்டீங்களே. இல்லையே, நீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தானே போட்டேன். எனக்கா? ஆமா, நான் மாலை போட்டது என் கணபதிக்கு தான். என்னண்ணே? ஏப்பா, உன் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களை சாமியார்னு சொல்லிட்டிய. இவனை சொல்ல அண்ணக்காவடி, என்ன சொல்லாமா? கற்பகம், ஏ கற்பகம், நாங்க வந்தது கூட தெரியாம அப்படி என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்க? போடி, அவங்களால 2-3 நாளா பார்க்க முடியல போல இருக்கு. பார்க்கணும்னு ஆசை இருந்தா நேரா தியேட்டருக்குள்ள போ. அங்க போய் உங்க ஆளை பார்த்து ஏன் இப்படி ஒளிஞ்சு நின்னு ஆட்டம் காட்டேன்னு நேர்ல கேட்ட வேண்டியதானே. நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா தியேட்டருக்கு போகிறத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்ப நீ இங்கே இரு, நாங்க போறோம். எங்க ஒரு டிக்கெட் இந்தாங்க. கணபதி எங்க இருப்பாரு? கணபதி உள்ளதா இருப்பாரு, போய் பாருங்க. நீ 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 தடவை கூடாது. பரவாயில்லைங்க, ஆபத்துக்கு தோஷம் இல்ல. அப்படியா? அம்மா, அப்படின்னா சரிதாங்க. ஓ அம்மா, அடிக்கிற கைதானே அணைக்கும். அப்படியே சாஞ்சிருந்தா சௌகரியமா இருக்கும் போல் இருக்கு. இங்க 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 தலைவலிக்குதா? அப்படியே அப்படியே மடியில கொஞ்சம் தலையை வச்சு படுத்திருந்தா நல்லா. உட்காருங்கம்மா. அம்மா, இப்ப எப்படி இருக்குங்க? அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா, காப்பாத்துறப்பா, இது மாத்து காப்பாத்துறப்பா. இடையில உங்களுக்கு ரொம்ப பயமா? அம்மா ரொம்ப பயம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இடிச்சா எங்க அம்மா அப்படியே போய் கட்டி பிடிச்சுக்குவேன். இப்ப நான் யார கட்டி பிடிக்கிறது? ஐயோ, புல்லாகி பூண்டாகி பூவாகி மரமாகி என பாதிரிச்சிட்டோம் வரும். வேண்டாங்க வேண்டாங்க, நீங்க பாடாதீங்க, எனக்கு பயமா இருக்குது. அப்ப நீ பாடு. நானா? புல்லாகி பூண்டா. வேண்டாம், நானே பாடுறேன். இப்படியே போயிரியா இல்ல வீட்டுல இறக்கி விட்டுமா? வேற வம்பே வேணாம், யாராவது பார்த்தா அவ்வளவுதான். வரேன். கற்பகம், இங்க வாயேன். ஒண்ணு இல்ல, தலையில ஒரே தூசி தட்டி விட்டேன். ஓ கணபதி, விஷயம் இவ்வளவு தூரம் போயிடுச்சா? நேரம் டூயட் எல்லாம் பாடிருப்பீங்க. ஒருத்தர் விரும்பினா அப்பெல்லாம் பாடத்தான் செய்வாங்க. அத கனவோட நிறுத்திக்க. நினைவுல நடத்தி காட்ட போறவன் நான் தான். எது ஒண்ணுத்துக்கு ஒரு தரத்தனம் வேணும். அவ பண்ணையார் விட்டு பொண்ணு, நான் தேட்டர் ஓனர் பையன். இதுதான் பொருத்தமா இருக்கும். இந்த போஸ்ட் விட்டுற பசங்களா லாய்க்கப்படாது. நிறுத்து. காதலுங்கிறது தரத்தை பார்த்து வர்றது இல்ல, மனசை பார்த்து வர்றது. நான் அவளை மனசார விரும்புறேன், அவ என்ன மனசார விரும்புறா. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறத நீ பார்க்கத்தான் போற. நான் வீணா யார்கிட்டையும் சேலஞ்ச் பண்றது இல்ல. அப்படி சேலஞ்ச் பண்ண நடத்தி காட்டாம விட மாட்டேன். அந்த பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். காத்திருந்து பாரு. பார்க்கலாம்.